So he is a registered member of BSc and NSc. He is running this company called Brahmat Financial Services Limited. He has been in the markets for the last 30 years. So today his experience is going to be useful for all of us to listen to. We'll understand how he எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு ஐடியேஷனோட how is he approaching investing ஒரு ஐடியாவை we can all learn from him. சார் வந்து சுந்தர தெலுங்கும்பாங்க, சுந்தர தமிழில் பேசினாங்க. நம்ம தமிழ்நாட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு தேங்க் Tamil Nadu Investor Association and SEBI for giving me this opportunity. Thank you. And then I have to thank you all. நீங்கள் எல்லாரும் வந்து almost hall is full. So அதாவது the quest for curiosity இது இருந்தாலே நிச்சயமாக பணம் பண்ணிடலாம். ஸோ நிச்சயமாக நான் என்ன பேச போகிறேன் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அவேர், எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த அர்ஜ் வில்லிங்னஸ் டு லேர்ன், அதனால தான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. சரி, நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் எங்கே நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும். We are not going to discuss about scripts. We may talk about industry. In case ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்கிரிப்டை பற்றி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்குமே ஒழிஞ்சு எதுவுமே ரெக்கமெண்டேஷனாக இருக்காது. ஸோ அதை நான் டிஸ்க்ளைமர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம இன்றைக்கி இருக்க எக்கானமி, இந்தியன் எக்கானமின்னு பார்த்தீங்கன்னா $4.187 trillion ஜிடிபி நம்ம இந்திய பொருளாதாரம். கிட்டத்தட்ட உலக எக்கானமியில் 3.68% கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்மளோட ஜிடிபி வந்து 6.8 ப்ரொஜெக்டட் ஃபார் திஸ் இயர், ஃபினான்ஷியல் இயர் 26. கிட்டத்தட்ட உலகத்தில் இன்றைக்கி லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி, 146 கோடி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு. இப்போ அமெரிக்காவோட டேரிஃப் வார் அது ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் 2047 அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுவோமா, எவ்வளோ தூரம் ஸ்லோ டவுன் ஆகும், இதில் நம்ம ஆஸ் அ இங்கே வந்து இருக்கவங்க எல்லாருமே முதலீட்டாளர்கள் தான். நம்ம எதில் பண்ணால், அதாவது சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் எதில் பண்ணால் நம்மளோட சிஏஜிஆரை கூட்டிக்கலாம். அல்டிமேட் அப்ஜெக்டிவ் இன்னைக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம்னா 6 to 6.25% ஆர் 6.5% ஹையஸ்ட் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம்னா 12 to 14% கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ஃபா, அவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு கெட் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது நம்ம நிஃப்டி பெஞ்ச்மார்க்கை விட எவ்வளோ தூரம் நம்ம கூட பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது எவ்வளவு எங்கே பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேடல். இன்னைக்கு இவ்வளவு பேரும் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த தேடல் தான் காரணம். நிச்சயமாக ஒரு போகையில் ஒரு டேக்அவே இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வந்து எல்லா ஒரு இதுக்குமே எடுத்ததும் ஒரு முடிவு கிடையாது. நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இப்போ இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு பயாஸ்ட் அப்ரோச் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்தியன் எக்கானமி இவ்வளவு பெருசு, 4th லார்ஜஸ்ட். இன்னைக்கு பேப்பர் எடுத்தீங்கன்னா டிஃபென்ஸாக இருக்கட்டும் நம்பர் 1, எல்லாமே நம்பர் 1. பட் அப்போ ஏன் சார் ருப்பி மட்டும் இறங்கிட்டே இருக்கு, நம்ம ருப்பி மட்டும் ஏன் சார் ஏற மாட்டேங்குது? இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ பேப்பரில் ஹெட்லைன்ஸ் வந்து எல்லாமே டாபிக், all positive news. We are very proud about in saying that our economy is doing great. உலகத்தில் இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங், ஹையஸ்ட் ஜிடிபி க்ரோத் ரேட். அப்போயே ருப்பி இறங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 88.77 இஸ் லாஸ்ட் க்ளோசிங். ஸோ இந்த கேள்வியை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்துலேருந்தும் எங்கள் ஐயா காலத்துலேருந்தும் இப்போ என்னோட காலத்து என் பையன் காலத்துலேயும் we are emerging economy only. இப்போவும் we are talking about மென்டலி ப்ரிப்பேர் ஆயாச்சு. 94 போய் செட்டில் ஆகுமா தெரியாது. இப்போ ஃபியட் கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் அமெரிக்கன் டாலர் we are talking about worst about America, but dollar is appreciating. Why? It's a $1 million question. No one has the answer. So நிஃப்டி இது வந்து எக்ஸாக்டா 1 year ரிட்டர்ன், கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு ரிட்டர்னுமே நிஃப்டி கொடுக்கல. 0.8%. இது வந்து வெள்ளிக்கிழமை டேட் அப்டேட்டட் நம்பர்ஸ், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு க்ளோசிங் உள்ளது.
ஸோ லாஸ்ட் 1 இயராக நிஃப்டி ஹேஸ் நாட் கிவன் எனி ரிட்டர்ன். சென்செக்ஸ் இதுவும் பேரலல் இண்டெக்ஸ் தான். அதாவது கிட்டத்தட்ட இஃப் ஐ எம் ரைட் 3 to 3 times த நிஃப்டி இஸ் த மல்டிபிள் ஆஃப் தட். அதுவும் வந்து 0.7% தான் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டியாக இருக்கட்டும் சென்செக்ஸாக இருக்கட்டும் ரிட்டர்னே கிடைக்கல லாஸ்ட் 1 இயரில். இது வந்து இந்தியாவோட திஸ் இஸ் த ப்ரூஃப். சரி, அமெரிக்காவில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அமெரிக்காவோட ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் இண்டெக்ஸ் உலக அளவில் உள்ள இண்டெக்ஸ் இட் ஹாஸ் கிவன் 17.38% ரிட்டர்ன் லாஸ்ட் 1 இயர். ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 3% இறங்கியிருக்கு. அதை கால்குலேட் பண்ணல, இது வியாழக்கிழமை முடிய உள்ள டேட்டா. ஸோ அது வந்து அன்னைக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கலையா இல்லை என்ன கோவம்னு யாருக்கும் தெரியாது. பட் மண்டே அன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அவன் திவால் ஆயிடுவான், அடுத்தவன் எப்போ கெட்டு போவான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் 17% பண்ணியிருக்கான். நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம மறந்துட்டோம். நம்மளை பற்றி நம்ம கவலைப்படாமல் அடுத்தவனோட அழிவு நம்ம சந்தோஷத்தை கொடுக்குது. இது வந்து நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25.78% ரிட்டர்ன் லாஸ்ட் 1 இயரில் கொடுத்துருக்கு. டவ் ஜோன்ஸ், அதாவது நாஸ்டாக்கும் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து ஸ்மால் கம்பெனிஸோட குறியீட்டு இண்டெக்ஸ். இது வந்து மெக்னிஃபிஷன் 7 எல்லாமே இருக்கிறது. ஒரு இது வந்து கிட்டத்தட்ட 9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 9.62% 1 இயரில். நம்மளோட டாலர் 88.70 கிட்டத்தட்ட 5% டிப்ரிஷியேட் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் 1 இயரில். இது ப்ளஸ்ங்கிறது வி ஹேவ் இஸ் டிப்ரிஷியேஷன். இது வந்து யூகே மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி 14%. யூகே எக்கானமி இஸ் டூயிங் பேட்லி நம்ம பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அவங்களோட இண்டெக்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கு. கோவிடுக்கு அப்புறம் எல்லா மார்க்கெட்டுமே பறந்துச்சு. இது வந்து லாஸ்ட் 1 இயரில். ஜெர்மன் டாக்ஸ் இது வந்து 28% ரிட்டர்ன். இப்போ ஜெர்மன் இஸ் இன் ரெசிஷன், லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கோயிங் ஆன் இன் ஜெர்மனி. வி ஆர் ஆல் ரீடிங் இன் பேப்பர்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். பட் தே ஹேவ் டன் கிட்டத்தட்ட வந்து 28.45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயரில். நிக்கி ஜப்பான் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹாங்செங் 15%, 15.8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயரில். கொரியா ஹையஸ்ட் ரிட்டர்ன். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்தது கொரியன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு. கொரியன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 39.99. இப்போ இன்னைக்கு வி ஆர் டாக்கிங் அபவுட் என்விடியா ஸ்கிரிப்பை பற்றி பேசுகிறோம். கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பேசுகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிப். கொரியா இஸ் த பிளேஸ் ஃபார் சிப் மேனுஃபேக்சரிங். மேபி அதோட கூட இருக்கலாம். ட்ரெண்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஒரு சிப் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சராக கூட இருக்கலாம். அதனால கூட கொரியாவுக்கு போயிருக்கலாம் ஃபண்டு. இப்போ நான் ஃபெரஸ் இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம். இருக்கிறதுலே கொரியா ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஜெர்மனி, அதுக்கு அடுத்ததான் மற்ற ஜப்பான், அதுக்கப்புறம் ஹாங்செங் கொடுத்துருக்கு. ஸோ நான் ஃபெரஸ் அதாவது கோல்டு லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் கோல்டு ஹஸ் கிவன் 51.44%. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புல்லியன் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4014 per ounce ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு அவுன்ஸுங்கிறது 31.1 கிராம், 31.1 கிராம்ஸ். சில்வர், வெள்ளி ஜென்ரலாக நான் எப்போதுமே சொல்கிறது தான், தங்கம்ங்கிறது நம்ம இந்தியர்களோட அதுவும் தென்னிந்தியர்களோட ஒரு அங்கம். பட் ஆனால் எல்லாரும் ஜெல்ஸாக தான் வாங்குவோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் யாரும் வாங்குறதில்ல, வாங்கி விற்று பண்ணுறதுங்கிற ஆங்கிளில் வரல. இப்போ தான் ஸ்லோவாக இந்த ETF அப்படிங்கிற லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. வெள்ளியும் நிறைய ETF வந்திருக்கு. ஸோ வெள்ளியோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயரில்.
சரி சார், இப்போ வேல்யூவேஷன் அதெல்லாம் பற்றி பேசினோம்னா நம்ம எல்லாருக்கும் ஏர்னிங் பர் ஷேர் என்னன்னு தெரியும், பிஇ ரேஷியோ என்னன்னு தெரியும், ஈபிட்டா என்னன்னு பார்க்க தெரியும். வெள்ளிக்கு என்ன சார் பிஇ ரேஷியோ இருக்குது? ஏதாவது ஒரு மெட்ரிக் இருக்கா? எஸ்ஜிஆர், கோல்டு சில்வர் ரேஷியோ, ஜிஎஸ்ஆர். ஓகே, அதாவது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 2024 உலக அளவில் 1.2 பில்லியன் அவுன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. அதில் வந்து 860 மில்லியன் அவுன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு தான் இருக்குது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து சென்ட்ரல் பேங்கோட பேக்கப்க்கு அவங்க ஹெட்ஜ் பண்ணிப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ், இதுதான் விஷயம். பட் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் யூஸ். இப்போ நீங்கள் வந்து சோலார் பேனலாக இருக்கட்டும், நம்ம மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஹையஸ்ட் கன்சம்ஷன் ஆகுது வெள்ளி. ஸோ இப்போ டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட டிமாண்ட், ஈவியோட இது கூட 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 யூசேஜ் கூட கூட வெள்ளியோட டிமாண்ட் வந்து 7% கூடியிருக்கு. கொஸ்டின் ஆன்சர் நம்ம கடைசியாக பேசுவோம். இப்போ பேசணும்னா வில் பி கேரிட் அவே பை தட். நிச்சயமாக 1 ஹவரில் என்னோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிடும். மீதம் இருக்க 1 ஹவர் இஸ் கோயிங் டு பி அ Q&A செஷன். ஸோ சப்ளை வந்து 1% தான். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், தீஸ் கம்பெனிஸ் ஆர் ஓன்டு பை அமெரிக்கன்ஸ். They have mines in Africa. So the demand goes up, industrial usage goes up, supply side there is a constraint. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் காயின், அதாவது காயின் பேஸ் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து போன வாரம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பிட்காயினை பற்றி எந்த ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டும் கொடுக்காம ஃபியட் கரன்சியோட வேல்யூ குறைய போகுதுங்கிறதாவும், ஒரு பேஸ் காயினை பற்றியும் இட் கேன் பி பேக்டு பை எனி அசட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மொட்டையா டீட்டெயில்டாக இல்லை. இப்போ தங்கத்தோட இன்வென்ட்ரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் யார்கிட்ட ஹையஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8150 டன் ரிசர்வ்ஸ் வந்து தே ஹேவ். அவங்களோட கொள்முதல் ரேட், அதாவது காஸ்ட், இப்போ நம்ம ஒரு ஷேர் நீங்கள் வாங்குறீங்க 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி 100 ரூபா இருக்குன்னா உங்களோட புக்ஸ் காஸ்ட் வைஸ் வந்து 10 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூங்கிறது 100 ரூபா. 100 × 100னா தட் இஸ் யுவர் நெட்வொர்க். பட் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வி ஆல் ஆர் ஒரிட் அபவுட் தட் தே ஆர் இன்டு டீப் ட்ரபிள். டெட் சீலிங்கை பற்றி பேசுகிறோம். டெட் சீலிங், கடன் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். பட் தேர் காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் த 8150 tons ஆஃப் கோல்டு இஸ் அட் $42.2. இஃப் தே ரீசெட் த கோல்டு, வாட் இஸ் கோல்டு ரீசெட்? இப்போ மார்க்கெட் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாட் வில் ஹேப்பன்? 4000 ரூபா ரீசெட் பண்ணாங்கன்னா அவங்களோட நெட்வொர்க் வந்து கூடிர போகுது. ஸோ டெட் சீலிங் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி வே டு எஸ்கேப். பட் வாட் வில் ஹேப்பன் டு த ஃபியட் கரன்சி தென்? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட $700 billion ரிசர்வ்ஸ் அவர் RBI இஸ் ஹேவிங். வாட் வில் ஹேப்பன் டு தட்? ஸோ $700 billion ஓட வேல்யூ என்ன ஆகும்? இப்போ who are all the people holding treasuries, highest treasury holder in US? Japanese. Chinese are equally, அதாவது there is a ratio called gold to treasury ratio னு ஒரு ரேஷியோ இருக்குது. சைனாவை பொறுத்த வரைக்கும் they manage it effectively, but Japanese are failing into that. So இப்போ in case of any fiat currency loss, in case of any gold reset, Japan is going to be the major hit. But இந்தியாவை பொறுத்த வரைக்கும் is our reserves la, but our people are having 60,000 tons of gold. So our Indians are poorer, but we Indians are richer. This is the what it says. So GSR ratio is the measure. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4017 divided by 50 போட்டிங்கன்னா 80 in dollar terms. ஆவரேஜ், இதோட ஆவரேஜ்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 64 இஸ் த ஆவரேஜ். 64க்கு மேலே எப்பப்பெல்லாம் போகுதோ அன்னைக்கெல்லாம் வெள்ளி ஏறி இருக்கு. ஸோ அப்போ வந்து வெள்ளி வாங்கலாங்கிறது அது ஒரு இண்டிகேட்டர். திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஆல்ரெடி வெள்ளி விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு.
இதுதான் 1997 உள்ள சார்ட், ஜிஎஸ்ஆர் ரேஷியோட சார்ட். ஸோ இந்த ஒரு பேண்ட்விட்த்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் கோல்டோட வெள்ளியோட வேல்யூவேஷன் இன்னும் வந்து பையிங் வந்து கூட்டிகிட்டு. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து பெரிய கியூ சில்வர் பர்ச்சேஸ்க்கு. டெலிவரி வந்து 20 நாள் டைம் வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஒரு 15 ரூபா, மார்க்கெட் ப்ரைஸோட 15 ரூபா சில்வருக்கு போய்கிட்டு இருக்கு. சும்மா இது வந்து ஒரு காப்பர், இதுவும் ஒரு நான் ஃபெர்ரஸில். இதோட பெரிய ரிட்டர்ன் ஒன்றும் பெருசாக கிடையாது. 10% லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் இட் ஹஸ் கிவன். பிட்காயின், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் பசங்க, கோயம்புத்தூரில் இருக்க காலேஜ் பசங்க பூரா இது பண்ணுறாங்க. எத்தனை பேரண்ட்ஸ்க்கு அவங்க பிள்ளைங்க இது பண்ணுறது தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சவரோட ஒருத்தரோட பையன், அவங்க அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50,000 ரூபா பிட்காயின் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கான். பிட்காயின் அக்கௌண்ட்டில் போடல 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் ஹி மேட் மணி. அவன் அப்படியே மிஸ்மரைஸ் பண்ணி 5 லட்ச ரூபா போட வச்சுருக்காங்க. ஒரு காலேஜ் பையனுக்கு ஏன் 5 லட்ச ரூபா போடணும், ஏன் 5 லட்ச ரூபா தேவை இருக்குன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து என்னென்னா, தேவைகளை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா இப்படி தான் தப்பு நடக்கும். ஸோ 5 லட்ச ரூபா போட்டதுக்கப்புறம் 5 லட்ச ரூபா வாஷ் அவுட். அவங்க அம்மாவுக்கு அது தெரியாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேருந்து இவன் திரும்ப ஒரு 8 லட்ச ரூபா எடுத்து போட்டிருக்கான். 8 லட்ச ரூபாயும் வாஷ் அவுட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 லட்ச ரூபா விட்டதுக்கப்புறம் இவன் சரண்டர் ஆகிருக்கான் அம்மா கிட்ட போய், இது மாதிரி நடந்திருக்குன்னு. ஸோ இது எல்லாருமே பிட்காயின் இன்னைக்கு இந்த ஆப் பேசிஸில் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மானிட்டர் யுவர் சில்ட்ரன்ஸ் வாட் தே ஆர் டூயிங். அவங்க வந்து அன்னைக்கு சம்படி, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் சொன்னாங்க, 12வது படிக்கிறீங்க ஒரு பாப்புலர் ஸ்கூலில் இது வந்து ஒரு பெருசாகவே எல்லாரும் பண்ணுறாங்களாம். ஒரு நாளைக்கு 2000-3000 சம்பாதிக்கிறாங்க பசங்க. அந்த பேரண்ட்ஸ் ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் சேயிங் தட். ஸோ திஸ் இஸ் அ வெரி சேட் டு சே தட். ஸோ ப்ளீஸ் மானிட்டர். பட் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் 93%. பட் வாட் இஸ் த அண்டர்லைங் அசட்? இப்போ சார் சொன்னாங்க டெரிவேட்டிவ்ஸ், ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து, பட் த அண்டர்லைங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி அதுலேருந்து வேல்யூ எடுத்துக்கிட்டு வருது. பட் அதே டயத்தில் ஏன் டெரிவேட்டிவ்ஸில் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் வேல்யூ ஆஃப் மணி, எக்ஸ்பைரி டேட் இஸ் வித்தின் 1 வீக் ஆர் 1 மந்த் ஆர் 15 days. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சைல்டுஹுட்லேருந்து நான் 7th படிக்கையிலேருந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன். அன்னைக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தது. 1 லட்ச ரூபா கிடைச்சது. 10 லட்ச ரூபா இருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாம்னு நினச்சோம், பண்ணோம். அப்புறம் 1 கோடி ரூபா, நான் MBA முடிச்சு வெளியில் வரேன், என்னோட பேங்க் பேலன்ஸ் 1 crore 1.5 crores. அன்னைக்கு வந்து நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணோம். ஆனால் 1.5 crores வரையில 1.5 crores ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். இன்னைக்கு ஒரு 10 கோடியாக இருக்கட்டும், இல்லை 20 கோடியாக இருக்கட்டும், நமக்கு பத்தலை. ஸோ அப்போ வேர் இஸ் த எண்ட்? வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ்? இட்ஸ் அ மைண்ட் செட். ஸோ வி ஹாவ் டு கீப் அவர் ரெக்யர்மெண்ட் லோ. இஃப் வி கீப் அவர் ரெக்யர்மெண்ட் லோ, வி வில் நாட் லூஸ் மணி. You are right. ஸோ பிரெண்ட் க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% இறங்கியிருக்கு. சார் பிரெண்ட் க்ரூடு வந்து இறங்குதுன்னா என்ன சார் குறிக்குது? டவுனாக இருக்குன்னா, இப்போ இந்தியாவில் ஆயில் கிடையாது. இப்போ ரஷ்யா உக்ரைன் வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பட் whenever there is a war uncertainty, crude goes up. பட் இப்போ எந்த ஒரு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கு. பட் why the crude is down? What it indicates? No, demand எப்படி குறையும்? Are we getting into recession அப்படிங்கிறது. இப்போ இன்ஃப்ளேஷன் நம்ம இதில் கம்மியாகிட்டே போகுது இல்லை? What does that mean? Too much of downtrend in the inflation, stagflation சொல்லுவோம், or deflation சொல்லுவோம். That is also not good for the economy. Inflation ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கணும். சென்ட்ரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் they want to keep it below some 2% or 2.5% அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அப்போ growth இருக்காது. ஓகே, டிமாண்ட் அப்படின்னா குறைய போகுதுங்கிறதா இண்டிகேட்ஸ். ஸோ இட் இஸ் கிவிங் அ வார்னிங் சைன் தட் இப்போ இந்தியா இஸ் த மேஜர் கன்சியூமர் ஆஃப் க்ரூட். If there is a slowdown, our manufacturing index will come down.
இப்போ நேற்று ஒரு அனலிஸ்டோட இது பேசிகிட்டு இருக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில்வர் எப்பப்பெல்லாம் இந்த ஜிஎஸ்ஆர் ரேஷியோ கூடுதோ அப்போ பிஎம்ஐ வந்து நெக்ஸ்ட் 6 மாதத்தில் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறாரு. பட் அதெல்லாம் நம்மளா நம்ம தேடல் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு அதை நான் ட்ரஸ்ட் பண்ணலை. பட் இங்கே வந்து ஆர் வி ஸ்லோயிங் டவுன், திஸ் இஸ் வாட் ஐ சஸ்பெக்ட். ஸோ ஹை ரிட்டர்ன் ஸோ ஃபார். சில்வர் கொடுத்துருக்கு, கோல்டு கொடுத்துருக்கு, கொரியன் மார்க்கெட் கொடுத்துருக்கு, ஜெர்மனி கொடுத்துருக்கு, நிக்கி கொடுத்துருக்கு, ஹாங்சங் கொடுத்துருக்கு. இந்தியா கொடுக்கல. சி ஆல்மோஸ்ட் 1% கூட இல்லை. இப்போ சொல்லுங்க, நீங்கள் வந்து ஒரு 5% ரிட்டர்ன் இந்த ஒரு வருஷத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா யுவர் ஆல்ஃபா இஸ் 4%. ஆர் யூ ஹாப்பி? நோ. வை? ஏன்னா நீங்கள் இப்போ கோல்டோட கம்பேர் பண்ணுவீங்க, வெள்ளியோட கம்பேர் பண்ணுவீங்க. என் ஒய்ஃப் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நான் பண்ணது ஃபெயில் ஆயிடுச்சு சொல்லி காமிச்சிருவாங்க. ரைட், வீட்டில் சொல்லி காமிச்சிருவாங்க. இட்லி வைக்கையில ஒரு கொட்டும் சேர்த்து விழுவோம். அதாவது கூலி சேதாரம் 18% போனால் கூட இன்னைக்கு ரிட்டர்ன் எனக்கு கூட இல்லை, அதை கணிச்சுக்குங்க காஸ்ட்ல. திஸ் இஸ் வாட் தே ஆர் கோயிங் டு கிளைம். ஸோ ஆல்வேஸ் ஐ சே டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் அசெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் மனசை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி. உங்களோட நெட்வொர்த்தில் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க நீங்களே கணக்கு போட்டுங்க. நான் இதை பற்றி சொல்யூஷனே கொடுக்க போகிறதில்ல. அசியூம் தட் 10 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கோடியில் ஒரு 9 கோடிக்கு இடம் இருக்குமா? எல்லாருக்கும் இடமோ வீடோ சொந்த வீடோ இருக்கும். மீதம் ஒரு 70-80 லட்சத்துக்கு நகை நட்டு அந்த மாதிரி இருக்கும், வெள்ளி சாமான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 லட்ச ரூபா போட்டுக்க போகிறீங்க மேக்ஸிமம். அதை ஏன் சார் உட்காந்து சிக்னலில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரேட்டை? கோயம்புத்தூரில் சிக்னலில் நம்ம நின்னோம்னா அதுக்குள்ளே ஆப் எடுத்து பார்க்குறாங்க. அர்ஜு ஆப்ஷன்ஸோ என்னவோ கிட்டத்தட்ட 9 கோடி ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்கீங்களே, அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இப்போ கிரே பிரைஸுக்கு போகிறோம், வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் கிரே பிரைஸுக்கு கூப்பிட்றாங்க, போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாரும் ஓனர் என்ன சொல்லுவார்? எல்லாம் நல்லா இருக்குப்பா, எல்லாம் என்ன பண்ணான்னா நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. அப்பா நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன்ப்பா அப்படிம்பார். அடுத்த வார்த்தை நிர்மா சொல்லுவார், இப்போ 13,000 போகுது அப்படிம்பார். கேட்டியா நீ? இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு நான் கேட்டோம். இல்லை அவர் விற்க போகிறாரா 13,000 போனால்? ஒய் ஹி இஸ் டெல்லிங் தட் இட் கோஸ் டு 13,000 now. The market rate is 13,000. Why he is telling? There is a ego, self ego. நான் பண்ணேன், பர்ஃபெக்டாக வந்துச்சு, இன்னைக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் யாராவது சொல்ல முடியுமா? அதை செபி இருக்காங்க, வாங்கின மறு நிமிஷம் மெயில் என்எஸ்சிலேருந்து வருது, பிஎஸ்சிலேருந்து வந்து சிடிஎஸ்லேருந்து வருது, இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கான் அப்படின்னு. சாயந்தரம் 7% நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் பேட் நியூஸ் வரும். கரெக்டாக வாங்கினதுக்கப்புறம் பேட் நியூஸ் எப்படி தெரியும் தெரியாது, யாருக்கு தெரியும் தெரியாது. வாங்கினதுக்கப்புறம் சம் பேட் நியூஸ் வில் கம். இட் வில் கம் டவுன் பை 3%, 4%. வீட்டில் போய் ஒய்ஃப்ட்ட போய் நான் எனக்கு 300 ரூபாய்க்கு வாங்கினேன், 350 ரூபா போயிடுச்சின்னு போய் சொல்ல முடியாது. அவங்க இன்னொரு ஆப் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து இந்த இருக்குன்னு காமிச்சிருவாங்க. கரெக்டா? ஸோ நம்ம ஈகோவை கொட்டி தீத்துரும், அமைக்கிறோம். யூ கேனாட் லை. கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் த ரீசன் ரியல் எஸ்டேட்டுக்கு டேக் கிடையாது, ப்ரைஸ் கிடையாது. பக்கத்தில் அதே வித்தாலும் இன்னொரு இடம் 9,500 வித்தாக்க விற்கிறதுக்கு பில்டர் ரெடியாக இருப்பான். ஆனால் நம்ம 13,000 போதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா யாருக்கும் பில்டருக்கு தெரியாதுல்ல பக்கத்தில். ஸோ தெர் இஸ் நோ ப்ரைஸ் டேக் ஃபார் ரியல் எஸ்டேட் ஹியர். எவ்ரி மினிட் த ப்ரைஸ் சேஞ்சஸ். ஸோ வி கேனாட் லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 வாட்டி ஃபெயில் ஆகும், 6 வாட்டி ஃபெயில் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு ராசி இல்லைப்பா. அப்புறம் ஜாதகாரன் சொல்லிட்டான், 3 வாட்டிக்கு மேலே ஃபெயில் ஆகிட்டோம்னு வச்சுக்கங்களேன், வீட்டிலே நம்மளை விட மாட்டாங்க, உனக்கு ராசி இல்லை விட்டுருமாங்க. ஸோ ஜென்ரலாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் இஸ் த பெஸ்ட் ரூட். இட்ஸ் நாட் ஒன்லி சிப் இன் மியூச்சுவல் ஃபண்ட், சிப் இன் ஈக்விட்டி. அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு மேக் மணி. எவ்ரி இயர், எவ்ரி மந்த், எவ்ரி இயர் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை சம் டைம் ஃப்ரேம். அந்த டயத்தில் எப்போ டிப் ஆகுதோ அதுக்கு அந்த சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டே வாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுற வேலையை நம்மளே பண்ணலாம். யூ ஹேவ் டு கீப் பையிங். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 10 யூனிட் வாங்குறீங்க, அடுத்த மாதம் இறங்குதா 12 யூனிட் வாங்கலாம்ல அதே ஷேரை. இல்லை ஒரு 10 ஸ்கிரிப்பை செலக்ட் பண்ணிங்க, எது இறங்குதோ அதை வாங்கிக்கங்க ஃபண்டமெண்டலி சவுண்டில். ஸோ திஸ் இஸ் த வே டு பில்ட் வெல்த். ஓவர் அ பீரியட் ஒன்லி யூ கேன் பில்ட். யூ கேன் நாட் பிகம் அதாவது மல்டி மில்லியனர் ஆர் சூப்பர் ரிச் ஓவர் நைட். வி ஆர் நாட்
Adanis. We are not Ambanis. Always in the Fortune top 50s. Okay. So we are all small investors, but small is always beautiful. ஸோ நான் சில இதையும் சொல்லிக்கிட்டே வர்றேன், அட்வைஸையும் கொடுக்குறேன், ப்ரெசன்டேஷனையும் கொண்டு போகிறேன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு போகிறேன். ஐ ஹோப் ஐ எம் டேக்கிங் ஆல் இன் ரைட் டைரக்ஷன். இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து நோ க்ரோத், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஃபண்டு பூரா இங்கேருந்து எஃப்ஐஐ வெளியில் போய்கிட்டே இருக்குது. டிஏஎஸ் இதை பூரா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஏஎஸ்க்கு பணம் யார் கொடுக்குறா சார்? மியூச்சுவல் ஃபண்டுக்கு யார் சார் பணம் கொடுக்குறா? நம்மோடு பணம் சார். 25,000 கோடி போடுதுன்னா பிகாஸ் see, now we have a stable government. We strongly believe that this government will not leave it. So they are taking us in the right direction. That confidence. See, government cannot come and feed you, but government can give confidence. And the policies, அதாவது last 3 years ஒரே government இருக்கனால the policy continuation is happening. So we are marching towards that. So that is the strength we have. So we have confidence. And the confidence இருக்கனால we have conviction on the government and market. So they will bring it up. அப்படிங்கிறனால நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று இப்போ செபியா இருக்கட்டும் இல்லை டிஆர் இருக்கட்டும், தே ஆல் எஜுகேட்டர்ஸ் சிஸ்டமேட்டிக் ரூட்டில் வாங்க. அதாவது முன்னாடிலாம் சிஏஜிஆர்னா என்ன அப்படின்லாம் தெரியாது. இன்னைக்கு காம்பவுண்டிங், ஹவு இட் காம்பவுண்ட்ஸ். அதாவது தேர் இஸ் அ ரூல் கால் 15x15x15. எல்லாருக்கும் கோடீஸ்வரன் ஆகணும். பட் ஆனால் எவ்வளோ சார் நான் போடணும்? 15,000 கொடுக்குறேன்னாக்க இன்றைக்கி நீங்கள் எந்த புரோக்கரும் உங்களை வேணான்றுவான். ஏன்னா தட் மணி இஸ் அ ஸ்மால் மணி. அதுவும் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அவனுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? தே வாண்ட் டு மேக் யூ ஆஸ் எ ட்ரேடர். ஒய் த ப்ரோக்கரேஜஸ் ஆர் சார்ஜிங் வெரி லோ டு மேக் யூ டு ட்ரேட். ஸோ 15x15x15னா நீங்கள் 15 வருஷம் வெறும் 15,000 ரூபா மாதம் வேர் த சிஏஜிஆர் ரிட்டர்ன் இஸ் கோயிங் டு பி 15% கொடுக்குற கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி போட்டாலே 15 வருஷத்தில் நீங்கள் 27 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. டிஃபரன்ஸ் இருக்குது 63 லட்ச ரூபா உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆனால் 15 வருஷத்துக்கு அது சிஸ்டமேட்டிக்காக ஒரு மாதம் கூட விடாமல் பண்ணணும். 15,000 ரூபாங்கிறது ஒரு 60,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க நிச்சயமாக பண்ண முடியும். ரைட்டா? 60,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா இது பண்ணலாம். இன்கேஸ் யாரும் பண்ண முடியலைன்னா அது யாரோட தப்பு இல்லை, அது உங்களோட தப்பு. நம்ம ஃபோன், அடுத்தவங்க ஒரு ஃபோன் வாங்கினா இன்னொரு நம்ம ஒரு ஃபோனை போய் மாற்றிக்கிட்டே இருக்கோம் 3 மாதத்துக்கு ஒரு காரணம். You cannot have 15,000 in your pocket. So, are we peaked out? This question I am raising it here. I am not going to give the answer for that. So, India is the one of the worst performing market or contrarian market with highest valuation. I am more patriotic. அதுக்காக நான் இந்தியாவை பிடிக்கலன்னா இல்லை. But this is the fact. I am with the numbers. With the facts and figures I am talking. எப்போவுமே நெருப்புன்னு சொன்னால் சுடாது, ஆனால் கிட்டக்க போனால் சுடுன்னு முன்னாடியே காஷன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ ஹியர். வாட் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூவேஷன்? நம்மளோட நிஃப்டியோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து 20:21 இருக்குது கிட்டத்தட்ட. இன்னைக்கு எமர்ஜிங் மார்க்கெட், இன்னைக்கு சைனாவாக இருக்கட்டும், இல்லை பிரேசிலாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இவங்களோட வேல்யூவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 to 13 தான் இருக்குது பிஇ ரேஷியோ. ஸோ இந்தியாவில் க்ரோத் இருக்குது, பட் தேர் இஸ் அ ப்ராப்ளம். வேல்யூவேஷன்ஸ் ஆல்சோ வெரி ஹை. ஆனால் ஒரு வருஷமாக நானும் கத்திக்கிட்டே தான் இருக்கேன், இறங்கும்னு இறங்கவே இல்லை. இப்போ 24,400 சொச்சம் வந்தது நிஃப்டி, கிட்டத்தட்ட 25,200. இப்போ வி ஆர் அஹெட் ஆஃப் த ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் சீசனோட சேல்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை எதிர்பார்த்து மார்க்கெட் வந்து இட் இஸ் கேலப்பிங் அப். இப்போ நம்பர் சீசன் வரல. அன்றைக்கி டிசிஎஸ் நம்பர்ஸ் வந்தது. டிசிஎஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் லைன் அப் பை 2%. வாட் தட் இண்டிகேட்ஸ் இஸ் ஒன்லி இன்ஃப்ளேட்டட் நம்பர்ஸ். தெர் இஸ் நோ க்ரோத். இப்போ எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் க்ரோத். வாட் இஸ் க்ரோத்? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஐடிசியோட க்ரோத் அப்படின்னா ஐடிசியோட நம்பர் சேல்ஸ் அப் பை, அதாவது 10% இல்லை 7% அப்படிம்பாங்க. we were very optimistic that 7% growth இருக்குது அப்படிமோ. பட் ப்ராப்ளம் இஸ் ப்ரைஸ் ரைஸ் வந்து 10% இருந்தாங்கன்னா 7% growth. அப்போ growth-ஆ? வாட் இஸ் த வால்யூம் growth? you have to take it. போன வருஷம் எவ்வளோ சிகரெட் இவ்வளோ இந்த நாளில் இந்த குவார்ட்டரில் விற்றுருக்காங்க, இப்போ எவ்வளோ விற்றுருக்காங்க, வால்யூம் growth-ஐ கம்பேர் பண்ணணும். ப்ரைஸ் ரைஸ் ஒரு 10% ஏற்றினா அது சேல்ஸில் காட்டும்.
ஸோ தட் இஸ் நாட் சேல்ஸ். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்கன்னா, இப்போ பென்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 2500 கார் விற்றுருக்காங்கன்றாங்க. ஐ அக்ரி, இந்தியா இஸ் ரிச் கண்ட்ரி. ஆஃப்டர் த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஒரு ஏற்கனவே 46% இருந்தது, இப்போ 40% ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு தீபாவளி போனஸ் எல்லாருக்கும் இருக்குன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணனால வாங்குறவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ ஒரு பென்ட் அப் டிமாண்ட். அதனால இன்னைக்கு ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் போன குவார்டர் ஸ்மாராக இருந்தது, இந்த குவார்டரில் ஹையஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹவு டு நேவிகேட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இன்னைக்கு இப்போ எப்படி நேவிகேட் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நவ் இப்போ சோஃபார் வந்து பார்த்தது வந்து வாட் ஹேப்பன் அண்ட் ப்ரூஃப். நம்ம ஸ்லோ டவுன் ஆகிக்கிட்டு இருக்கோம். உலக அளவில் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி நேவிகேட் பண்ண போகிறோம்? இதுவும் நம்ம கவர் பண்ணிட்டோம். டார்கெட் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து $7 trillion எக்கானமி தான் டார்கெட். பட் அச்சீவ் பண்ண போகிறோமா, இதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது, தட் இஸ் த திங். Despite India's strong fundamentals, economic growth, foreign portfolio investors have shown zero net inflows for the past 5 years. நீங்கள் 5 வருஷத்துக்குள்ள கணக்கு எடுத்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணது, கொண்டு வந்ததும் வெளியில் எடுத்ததும் ஈக்குவலாக இருக்கும். கிட்டத்தட்ட they have pulled out huge money. $2 trillion இந்த வருஷத்தில் 2025 மட்டும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 billion நெட் அவுட்ஃப்ளோ. இது வந்து ஒரு 15 வருஷத்தில் இல்லாத ஹிஸ்ட்ரி. இந்தியாவோட வேல்யூவேஷன் 20 டைம்ஸ் த பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ நம்ம பார்த்துருக்கோம். ஹையஸ்ட் வேல்யூவேஷன், ஒன்லி 10% ஏர்னிங் க்ரோத், அன்அட்ராக்டிவ் ஃபார் த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ. இப்போ கவர்மெண்ட் என்ன சார் பண்ணுது? இப்போ எல்லாரும் இப்போ இதே இது ஒரு பொலிட்டிக்கல் டீமாக இருந்தால் நாங்கள் ஜிஎஸ்டி குறைச்சிருக்கோம் அப்படிம்பாங்க. இது என்னைக்கோ பண்ணியிருக்க வேண்டியது. ஒரு பைக்குக்கு 28% ஜிஎஸ்டி எந்த விதத்தில் நியாயம்? ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்க காருக்கு 28% ஜிஎஸ்டி எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாமே முன்னாடியே பண்ண வேண்டியது. ஸோ இட்ஸ் அ லேட் ரிஃபார்ம்ஸ், காலங்கடந்து பண்ணுறது. பட் அட் லாஸ்ட் தே ஹேவ் டன் தட். ஸோ நியூ ரிஃபார்ம்ஸ், நியூ ரிஃபார்ம்ஸ், நோ ஆக்சலரேஷன் இன் எக்கனாமிக் மொமெண்டம். லிக்விடிட்டி, கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் ஹேஸ் நாட் சப்போர்ட்டட் த மார்க்கெட் கன்சிஸ்டன்ட்லி. இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம்னா பிகாஸ் ஆஃப் த ரீட்டைல். பட் நேற்று எத்தனை பேர் பேப்பர் படிச்சிங்கன்னு தெரியாது, ஆர்பிஐலேருந்து ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க, பார்த்தீங்களா ஹெட்லைன்ஸ்? நாகப்பா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 25 ட்ரில்லியன் இருக்குன்னு பேசியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ண போகுது கவர்மெண்ட்டு? ஆல்ரெடி 15% இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். மேபி அதை டெட்டில் இருந்து இங்கே ஈக்விட்டிக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண போகுது. எஃப்ஐஐ வெளியில் போகிறத இங்கே ஆஃப்செட் பண்ணுறதுக்கு இன்டர்னலாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒய் டு டிபெண்ட் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். யூ ஹேவ் டு கனெக்ட். எதுவுமே யாருமே உங்களுக்கு வந்து சொல்ல போகிறதில்ல. மார்க்கெட் இங்கேருந்து ஏன் ஏறுதுன்னா அந்த ஃபண்டு மேபி உள்ளே வந்துச்சுன்னா ஏறலாம். இங்கேருந்து வெளியில் போனதுக்கு ஈக்குவலாக வெளியே உள்ளே வந்தால் சரிதான். ஹை டேக்ஸ், இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிட்டோம், இப்போ குறைச்சிருக்காங்க. எஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் எ இஷ்யூ. இப்போ லாங் டேர்மாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஸுக்கும் நம்ம இன்னைக்கு எஸ்டிடி கட்ட தான் செய்கிறோம். இப்போ கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். பட் எஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் நீ உள்ளே வந்தாலே யூ ஹேவ் டு பே த டேக்ஸ். டெலிவரிக்கு ஒன்று இருக்குது, ட்ரேடிங்க்கு ஒன்று இருக்குது. இப்போ யூஎஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு டெக்னாலஜி, இப்போ என்விடியாவாக இருக்கட்டும், இல்லை மெக்னிஃபிஷன் 7 இருக்கட்டும், இன்றைக்கி வந்து அவங்களுக்குலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாபிக், தேர் இஸ் அ ஹியூஜ் ட்ரஸ்ட் கோயிங் ஆன் இன் யூஎஸ். இது நாட் ஓன்லி தட், இப்போ ஃபார்மா கம்பெனிஸ்லையும் இந்த ஏஐ பூஸ்ட், இன்றைக்கி அங்கே பயோசிமிலர், இதில் வந்து ஒரு பெரிய கான்செப்ட் போயிட்டுருக்கு. யூஎஸ் வந்து எவ்ரி ஒன் ஸ்டார்டட் பிலீவிங் தட் த ஏஐ இஸ் கோயிங் டு பிளே மேஜர் ரோல். இப்போ ஐடி செக்டார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது எம்ப்ளாயிட்ட, அதாவது தே ஸ்டார்டட் டவுன் சைசிங் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். இன்றைக்கி வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட வந்து ஒரு 21,000 பேர்கிட்ட தே லாஸ் தேர் ஜாப்ஸ் இன் டிசிஎஸ். அந்த ரிப்போர்ட் ஒன்று வந்து விச் இஸ் த ஹையஸ்ட் ஒன். பிகாஸ் இட் இஸ் எவிடென்ட் தட் தே ஆர் லூசிங் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் தென் இவங்களோட மார்ஜினை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், இவங்களோட வேல்யூவேஷன் இன்னைக்கு லோயஸ்ட்டில் இருக்குது, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தே ஹேவ் டு மெயின்டைன் தர் மார்ஜின். ஈபிட்டா மார்ஜினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தே ஸ்டார்டட். முன்னாடிலாம் அந்த பெஞ்ச் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த பெஞ்சில் இருக்க பீப்புளை பூராமே குறைச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் ஐடி பீப்புள்ஸ் வில் லூஸ் தேர் ஜாப்ஸ். இது வந்து எவிடெண்ட்டாக தெரியுது. இப்போ நான் எங்களோட இங்கே ரிசார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கல்யாணம் நின்றுச்சு. எல்லாம் ஃபாரினர்ஸ், மாப்பிள்ளைய வந்து அமெரிக்கா.
ஸோ கல்யாணமே வேண்டாம், வந்தால் கூட வேலை போயிருங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா இந்தியாவோட ஒரு குளோபல் காம்படிட்டிவ்னஸ் நிச்சயமாக நம்ம வந்து லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் பிரைட். பட் வி ஆல் ஆர் டாக் அபவுட் வெரி பிக் அபவுட் இந்தியா, பட் ஐ எம் வெரி சாரி டு சே தட் வி டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ் வாட் அதர்ஸ் வாண்ட். இப்போ இன்றைக்கி அரட்டைன்னு ஒரு ஆப் இப்போ இன்றைக்கி எல்லாரும் இன்வெஸ்டார் மத்தியில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. பட் இன்றைக்கி தான் பாப்புலர் ஆகுது. இப்போ இன்றைக்கி வாட்ஸ்அப்போட கெப்பாசிட்டிக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்க கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் இன்றைக்கி 50 கோடி பேர்கிட்ட இருக்குது. 50 கோடி பேர் இன்ஸ்டால் பண்ணால் அந்த சர்வர் தாங்குமான்னு கூட எனக்கு தெரியாது. வி டோன்ட் ஹேவ் எனி ப்ரௌசர்ஸ். இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே எத்தனை பேர் இன்றைக்கி மொபைலை ஆஃப் பண்ணியிருக்கீங்க டேட்டாவான்னு எனக்கு தெரியாது. ஸோ இல்லைன்னா கூகுளில் கேப்சர் பண்ணியிருக்கோம் யூ ஆர் ஹியர்னு. ஸோ தட் வில் கால்குலேட், அந்த டேட்டா அனாலிட்டிக் கால்குலேட் பண்ணுவோம், ஒய் தீஸ் கைஸ் ஆர் ஹியர், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இப்போ நிச்சயமாக செபிலாம் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு ஏஐயில் நிச்சயமாக அவங்களாம் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா, நம்மளோட டேட்டா யார் ஓன் பண்ணுறா? கூகுள். தட் இஸ் அமெரிக்கன் கம்பெனிஸ், நாட் அவர்ஸ். ஸோ இப்போ சைனா பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கிடையாது, கூகுள் கிடையாது. தே ஹாவ் தேர் ஓன் ப்ரௌசர்ஸ், தே ஹாவ் தேர் ஓன் வாட்ஸ்அப் ஆப்ஸ் அண்ட் ஆல். ஸோ வி லேக் ஹியர், வி டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் இஸ் எல்லா சிஸ்டம் எடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ப்ராடக்ட் விச் வாட் வி இன்னைக்கு வந்து அன்றைக்கி வந்து ஆனந்த் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஐ இன்ஸ்டால்ட் அரட்டைன்னு போட்டிருந்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், விச் ஃபோன் யூ ஆர் யூஸிங் கேட்டேன், நோ ரிப்ளை. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த ஃபோன் எதுவுமே நம்ம இந்தியாவோடது கிடையாது. மைக்ரோமேக்ஸ்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு, என்னாச்சு? டேக்ஸ் இஷ்யூனால மூடப்பட்டது. ஹூ கிரியேட்டட் த டேக்ஸ் இஷ்யூ? நம்ம. ஸோ நம்ம கம்பெனியை நம்மளே தான் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் த ஒய் ஐ எம் டாக்கிங் இஸ் திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் அவர் செல்ஃப். ஸோ இந்த இஷ்யூ வந்து மாறணும். இதெல்லாம் மாறினா தான் வி பிகம் குளோபலி காம்படிட்டிவ். அதர்வைஸ் வி ஹேவ் டு பிகம் we have to follow others, we have to follow the others footpath. Domestic IT weakness இதையும் பற்றி பேசிட்டோம். ஸோ எஃப்ஐஐ விற்கிறத பூரா இன்றைக்கி வந்து டிஏஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ரீட்டைல் இன்ஃப்ளோஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் இன்றைக்கி வந்து ஒரு காமெடியன் லெவலில் தான் இவரை பார்க்குறோம். பட் இன்றைக்கி வந்து he is making us to think and he is making us to act. This is the fact. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ. அதாவது அமெரிக்கா வந்து 1979 எந்த நிலைமையில் இருந்துச்சோ, 1989 எந்த நிலைமையில் இருந்துச்சோ, சைனா வந்து 2010 எந்த நிலைமையில் இருந்துச்சோ, இன்றைக்கி இந்தியா அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் நம்ம கவர்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் இட்ஸ் விஷன் வாட் வி வாண்ட்டுங்கிறதுல. பட் ஆனால் அதுக்கு நம்ம தயாராகிட்டோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வந்து வி ஸ்டார்டட் டூயிங் ரிட்டாலியேட்டிங். வி ஸ்டார்டட், சரி சார் ரிட்டாலியேட் பண்ணுறோம், இந்தியன்ஸ் எல்லாம் வர சொல்லுங்களேன், எவனாவது வர்றானான்னு பாருங்களேன். அமெரிக்காவிலேருந்து ஒரு உள்ள வர மாட்டான். எத்தனை இந்தியன்ஸ் இன்றைக்கி வெளியில் போனவங்க பூரா பேரும் பாஸ்போர்ட்டை மாற்றிட்டாங்க தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தே சேஞ்ச் their passport to their country passport. They become their citizen. இந்தியாவோட சிட்டிசன் வேணான்னு எழுதி கொடுத்தவங்க வந்து 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த டேட்டா இப்போ போன மாதம் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ இந்த டேரிஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்அட்வான்டேஜ். இன்றைக்கி வந்து வி ஆர் குளோபல் காம்படிட்டிவ்னஸில் வி ஆர் நாட் காம்படிட்டிவ் அட் ஆல். தட் காம்படிட்டிவ்னஸ் கோஸ் டு வியட்நாம், பங்களாதேஷ், தாய்லாந்து, இந்தோனேஷியா, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு தான் போகுது, நமக்கு கிடையாது. மெக்சிகோவுக்கும் போகுது. செக்டார் ஸ்பெசிஃபிக் காம்படிட்டிவ்னஸ் லாஸ். சி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ். அந்த செக்டார் வந்து அடி வாங்குது. இன்றைக்கி கோல்டு ஏறுது. அதுக்காக போய் இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்பை வாங்குவோமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிரிப்போட வால்யூம் வந்து அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் இன்றைக்கி வாங்குறவங்க யாருன்னா இடிஎஃப் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து கோல்டாக வாங்குறாங்க. நகையாக வாங்கினீங்கன்னா 12 to 18% கூலி சேதாரம் போகுது. ஸோ இட் பிகம்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஜுவல்ஸாக வாங்குறது வந்து கம்மியாக இருக்குது.
இன்னைக்கு கல்யாணத்துக்கு நகை போடணும், பட் இன்னைக்கு இருக்க கேர்ள்ஸ் வந்து யாருமே நகை போடுறதில்ல, பொட்டு வச்சுக்கிறது இல்லை, ரைட்? அந்த பழைய பிஸ்னஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ த சேல்ஸ், தர் வால்யூம் growth இஸ் வெரி வெரி லெஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஐடிசி சிகரெட்டில் எத்தனை சிகரெட் விற்கிறாங்கன்னு, அதே மாதிரி எவ்வளவு கிலோவுக்குள்ள வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்கும். ஆனால் சேல்ஸ் கூடியிருக்கும். பிகாஸ் ஆஃப் ப்ரைஸ் ரைஸ் தேர் மார்ஜின் would have come down because the hedging becomes very tough. அதாவது ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு டீலர் வந்து நகைக்கு புக் பண்ணுறாருன்னா இன்னொரு கையில் இமீடியட்டாக அந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணணும். ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஒரு 40 கிலோ தங்கம் வச்சு பண்ணுறாங்கன்னா 40 கிலோ தே ஹேவ் டு மெயின்டைன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். முன்னாடி கொஞ்சம் லெஷராக சாயந்தரம் கூட பண்ணலாம். இப்போ சாயந்தரம் பண்ணல, சாயந்தரம் எவ்வளோ % ஏறி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தட் இஸ் தர் சினாரியோ. அவங்களே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஆர்டரை கன்ஃபார்ம் வாங்கிட்டு அங்கே ஹெட்ஜ் பண்ணிட்டு தான் ப்ரைஸே கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி. ஷ்ரிம்ப் அண்ட் ஃபிஷரிஸ், அமெரிக்காவில் விலை ஏறிதுக்குன்னு நம்ம கவலைப்படுறோம், பட் நம்ம ஊரில் விலை குறையுது, இந்த பிஸ்னஸ் அவுட் ஆகுது. தட் வி ஹேவ் டு திங்க் அபவுட் தட். என்னை கேட்டால் அடுத்தவன் கெடுறாங்கிறது சிரிக்கிறத விட நம்ம நல்லா இருக்கமான்றதை நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் எடுத்தீங்கன்னா சார்ட்டில் வின் வின் லூஸ் லூஸ் வின் லூஸ் லூஸ் வின் அப்படிங்கிறது இருக்கும். முன்னாடி வந்து வின் வின்ங்கிற சிச்சுவேஷன் தான் எல்லாருமே எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சோம். ஆனால் இன்னைக்கு வந்து உலக அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா லூஸ் லூஸ் சிச்சுவேஷனை தான், நான் கெட்டேன்னா நான் ஒரு இது கெட்டேன்னா நீ 2 பாயிண்ட் கிடணும். தட் இஸ் தர் ஸ்ட்ராட்டஜி. தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் நவ். நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. ஸோ திஸ் இஸ் அ ராங் டூயிங். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவலில், கண்ட்ரி டு கண்ட்ரி லெவலில் இது நடக்கிறது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் நாட் அட் ஆல் குட். ஐ ஸ்ட்ராங்லி சே தட். ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருக்க கேட்டர்பில்லருக்கு இங்கே கோயம்புத்தூர் பேஸ் கம்பெனி வாட்டர் பம்ப் அண்ட் ஆயில் பம்ப் சப்ளை பண்ணுது. யூ ஆல் நோ தட். ஹூ ஆர் தே? பட் விலை மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு, எனக்கு புரியல. அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சோலார் மாடியூல் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் போயிடுச்சு. இப்போ சைனா பிகம்ஸ் த குளோபல் லீடர்ஸ். இன்னைக்கு வந்து சைனீஸோட ஓவர் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ ப்ராப்ளம் ஃபார் இந்தியா. வின்னர்ஸ் இதனால யாருன்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் வியட்நாம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் we are going to lose our market share globally. This is confirmed. ஸோ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறோன்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை நம்பி இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு தூரம் அதோட டேர்ன் ஓவர் குறையும். ஸோ அதோட வேல்யூவேஷன் என்ன, அந்த டாப் லைன் 30% குறைஞ்சா பாட்டம் லைன் எவ்வளவு குறையும், வாட் இஸ் தட் பிரேக் ஈவன் பாயிண்ட். வி ஹேவ் டு பி வெரி வெரி கால்குலேட்டிவ் இன் டு தட். அதை பார்த்து வேல்யூவேஷனை பார்த்து தான் நம்ம வாங்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஆல் நெகட்டிவ் நியூஸ்க்கு ஸ்கிரிப்ட் ஏறுதுங்கிறக்காக நம்ம வைராஜா வைன்னு வைக்கக்கூடாது. Impact on global value chain. India was pushing to integrate deeper into the US. So far we were calculating about the serving the US market. இப்போ வந்து we started talking about UK market, we started talking about Chinese market. இத்தனை நாளும் சைனா எதிரினோம், சைனீஸ் ப்ராடக்ட் குக் பண்ணோம். இப்போ வந்து சைனீஸோட நம்ம டைப் பண்ணோம். சைனீஸ் நம்ம மெடிசனை வாங்கிறான்னு சொல்லி மறுநாள் நியூஸ். யூஎஸ் வந்து டேரிஃப் ஆன் இந்தியன் ஃபார்மா வந்ததுக்கப்புறம் சைனா சே தட் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன், நீ உன் ப்ராடக்ட்ல எனக்கு கொடுங்குறான். த சைஸ் இஸ் நாட் ஈவன் 1% ஆஃப் வாட் த யூஎஸ் மார்க்கெட் இஸ். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வர்ற நியூஸ் எல்லாமே உண்மையான நியூஸ் கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு வந்து பேப்பர் படிக்கிறத விட்டுட்டு வாட்ஸ்அப் நியூஸை காலையில் 2 hours ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் a very very bad habit. Don't trust whatever comes in WhatsApp. Trust the media. Media and the reporter is responsible for the write-up. In WhatsApp, who is responsible? So don't trust WhatsApp. We are addicted to WhatsApp னு நான் சொல்லுவேன். அதை வந்து if you want to be more successful, இப்போ எங்கள் ஆஃபீஸில் எடுத்துக்கங்க, நான் வந்து கண்டினியூஸ் ட்ரைனிங், இப்போ we all become a training institute ஆட்டம் ஆகிட்டோம். ஆள் வருது ட்ரெயின் ஆகுது போகுது, ஆள் வருது ட்ரெயின் ஆகுது போகுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோலில் போய் தான் பார்க்குறாங்க. சோர்ஸ் ரிசல்ட் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனரில் போய் பார்க்குறாங்க. எத்தனை பேர் பிஎஸ்சி சைட்டில் போய் பார்க்குறீங்க, என்எஸ்சி சைட்டில் போய் பார்க்குறீங்க. பட் அதுதானே ஒரிஜினல், அதுதானே நிஜம். இதை பார்த்துட்டு அவன் அப்டேட் பண்ணனா சார் ரிசல்ட் வரல அப்படிங்கிறாங்க. ரிசல்ட் பிஎஸ்சியில் வந்துருச்சு, இவன் அப்டேட் பண்ணுறதுக்கு 24 hours கூட ஆகலாம். ஸோ வி ஹேவ் டு ட்ரஸ்ட் த சோர்ஸ்.
perception and investment climate, multinational deciding where to build their supply chain. Now see India as tariff exposed and policy uncertain. நம்ம taxation, that is a major issue. Finance ministry இப்போ foreign எடுத்தீங்கன்னா that what is that idea, what are all the problems they faced, why they are in 4 trillion debt, it's all because of tax, retrospective tax. So அந்த ஒரு uncertainty situationல தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த நிலைமை வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே ஹேவ் டு ஒரு எஃப்டிஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எஃப்டிஐ ரூட்டில் உள்ள வர்றதுக்கு என்னென்ன சப்போர்ட் கிளைமேட்டோ தட் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிரியேட். ஐ திங்க் இன் கம்மிங் டேஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், பிகாஸ் ஆஃப் த ட்ரம்ப் இஷ்யூஸ், இந்தியா மே பி எ ஓப்பன் மார்க்கெட் ஃபார் ஆல். பட் நிச்சயமாக திறந்து விட்டால் எல்லாரும் வருவாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் உள்ள விட்டு நம்மளால டேக்ஸ் அடிப்பாங்க, அதான் பிரச்சனை. Trump slams 100% tariff on branded drugs and Indian pharma companies see limited near-term impact. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பேட்டன்டட் ட்ரக்ஸோ இல்லை வந்து ஒரு பிராண்டட் ட்ரக்ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. வி ஆர் ஆல் ஜென்ரிக் ட்ரக்ஸ் தான் பண்ணுறோம். ஜென்ரிக் ட்ரக்ஸுக்கு இந்த டேக்ஸ் வந்து அப்ளிகபிலிட்டி இல்லை. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற கிட்டத்தட்ட ஒரு 43% வந்து ஜென்ரிக் ட்ரக்ஸ் தான். ஸோ அதனால் so far they have not affected. But if we do retaliation again and again, if we stop அவங்களோட ப்ராடக்ட்ஸை நான் பேன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் ஸ்வதேசியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கும் அவன் ரெடி பண்ணிக்கிட்டானா அவன் பண்ணிடுவான். ஹீ இஸ் பாரோயிங் டைம். ஸோ ஃபேஸ்டு மேனரில் ஹீ இஸ் கட்டிங் எவ்ரி திங். அவன் இன்வென்ட்ரி ஒரு 2 வருஷத்துக்கு பேக்கப் பண்ணிட்டான், 1 வருஷத்துக்கு பேக்கப் பண்ணிட்டான், எக்ஸ்பைரி டேட் இருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக அதையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேர் வி வில் கோ, வாட் அபவுட் த கெப்பாசிட்டி? இப்போ இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் இஸ் டாக்கிங் அபவுட் ப்ரைவேட் கேபெக்ஸ், கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோங்கிறோம். பட் வாட் இஸ் த வேர் இஸ் த ஆர்டர்? சப்போஸ் இஃப் தேர் இஸ் அன்சர்டனிட்டி, இப்போ இன்னைக்கு யூஎஸ் பண்ணுறான் சார், நாளைக்கு இன்னொரு கண்ட்ரி பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? யூரோப் யூனியன் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அவனும் கிட்டத்தட்ட 11,000 டன் கோல்டு வச்சுருக்கான். இப்போ இன் கேஸ் ஆஃப் எனி கோல்டு ரீசெட் வாட் வில் ஹேப்பன்? அவங்களுக்கு யூரோப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. only emerging markets are into deep trouble. அதில் சைனாவுக்கு எந்த பிரச்சனை இல்லை. China is not an emerging market, it is a developed economy. China is far ahead of US, that's what I say, strongly say that. So there is medium to long term risk escalate, especially for sectors or firms moving into complexity towards branded. Opportunities lies in companies. இப்போ நம்ம கம்பெனிஸ் பூரா பேர் அமெரிக்காவில் போய் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பாருங்க. பிரமல் ஃபார்மா, அரபிந்தோ ஃபார்மா, சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ், இவங்க எல்லாருமே ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து தே ஹேவ் டேக்கன் 7.5% ஸ்டேக் இன் அஜீனஸ்னு ஒரு கம்பெனியில் அங்கே எடுத்திருக்காங்க. ஸோ தே ஆர் இன்டு கேன்சர், அன்காலஜிக்கு உள்ளது. ஸோ வி ஆர் ஆல் ப்ரிப்பேர்ட், த ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ் ஆர் ப்ரிப்பேர்ட், தே ஸ்டார்டட் டூயிங் தட். ஸோ our pharma is one of the less affected, even if they bring taxation கூட 100%, 50% வந்தால் கூட these guys they will manufacture that. ஒரு ரா மெட்டீரியல்னு சொல்லி இம்போர்ட் பண்ணி அங்கே பிராண்டை மாற்றி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ரிட்டாலியேஷன், இப்போ சோஃபார் நம்மளோட ஜிடிபியில் 1% தான் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ்னால அஃபெக்டட். இஃப் வி கீப் ஆன் டூயிங், அதாவது நெக்ஸ்ட் இயர், அதாவது 2020 இந்த 1% அஃபெக்டடை வச்சு பார்த்தீங்கன்னா 6.7% ஜிடிபி வரும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 27க்கு வந்து 6.3% ஜிடிபி இருக்கும் இன்னைக்கு இருக்க சினாரியோவில். ஸோ அவர் ஜிடிபி இஸ் நாட் கோயிங் டு கோ அப், இட் மே ட்ராப். திஸ் இஸ் வெரி கிளியர்லி ப்ரெடிக்டட். திஸ் இஸ் டன் பை அவர் எக்கனாமிஸ்ட், நாட் பை மீ. இஃப் வி கீப் ஆன் ரிட்டேலியேட்டிங், நம்மளோட சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் 7% ஆஃப் த ஜிடிபி. This is going to be a major IT sector. Already there is a problem in IT sector. The margins are squeezed. So if we keep on retaliating, there is a big problem for the service sectors. இது ஒரு பெரிய uncertainty இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்க ப்ராப்ளத்தோட உச்சம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா absence of globalization. ஸோ ஒரு பீரியடில் குளோபலைசேஷனை பற்றி பேசணும். இப்போ we are talking about deglobal. சைனாவோட எக்ஸஸ் கெப்பாசிட்டி, ஆட்டோமேஷன் அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி டயத்தில் ஜாப் கிரியேஷன் என்ன ஆகும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் வில் பி மோர். திஸ் இஸ் த வே வி ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில். நம்மளோட பர் கேபிட்டா இன்கம் என்ன சார்?
அதாவது இதில் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி இன்னைக்கு அப்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி $3000 பர் இயர்னு போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலாக இட் இஸ் 2400 நாடு தான். சைனீஸோட பர் கேபிட்டா இன்னைக்கு நீங்கள் நிறையா பேர் பேசலாம், சார் நம்ம வந்து 146 கோடி அப்படிங்கிறோம். கிட்டத்தட்ட சைனா இஸ் அரௌண்ட் 120 கோடி 130 கோடி இருக்காங்க. அவங்களோட பர் கேபிட்டா $21,000 பர் இயர். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா $75,000. நம்ம எங்கே இருக்கோம், அமெரிக்கா எங்கே இருக்குது? நம்ம அமெரிக்காவோட போட்டி போடுறதை பற்றி பேசுகிறோம். பட் நத்திங் ராங், திஸ் இஸ் த டைம் டு ஸ்டார்ட், நோ டவுட் அபவுட் தட். பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ இதை நான் அப்போயே சொன்னதான். 1980லையும் அமெரிக்கா இருந்ததும் சைனா 2008 இருந்ததுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த சிச்சுவேஷனில் இருக்கோம். இது வந்து டூ ஆர் டை. பட் இன்னைக்கு இருக்க பாப்புலேஷனில் யங் பாப்புலேஷன் வி ஆர் டாக்கிங். பட் யங் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ அபவுட் தேர் வேல்யூ சிஸ்டம். ஐ எம் வெரி சாரி, தேர் வேல்யூ சிஸ்டம் இஸ் வெரி வெரி புவர். தேர் நாலேஜ் லெவல் இஸ் வெரி வெரி புவர். தேர் ஸ்ட்ராங் ஆன் தேர் பேசிக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி புவர். they are flying high without any basics. This is the fact. நம்மளோட 2047 ட்ரீம் கிட்டத்தட்ட 34.7 ட்ரில்லியன் எக்கானமி, 21,000 பர் கேபிட்டா இன்கம். 2047 இன்னைக்கு சைனா இருக்க லெவலுக்கு வருவோம் அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதை வரணும்னா வாட் இஸ் த கேபெக்ஸ் சைக்கிள் வி நீட், வேர் இஸ் த மார்க்கெட், அதாவது ப்ரொடக்டிவிட்டி வந்து கிட்டத்தட்ட 3% வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் வந்து 10% வேணும். பட் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு கார்பரேட் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. 400 கோடிக்கு கீழே பண்ணுறவங்களுக்கு 25%, அதுக்கு மேலே பண்ணுறவங்களுக்கு 30%. இது எதனால் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, திஸ் சர்ப்ளஸ் கேன் பி ரீஇன்வெஸ்டட் அண்ட் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் தர் கேபெக்ஸ். பட் நன் ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் ஆர் டூயிங் தட். They increase their balance sheet size, they increase their margin, they increase their net profit, but their capex cycle is very very poor. இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக எடுத்திங்கன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து we all invest in ஒரு டிஃபென்ஸ் தீம். டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு தீம் ஓடிக்கிட்டே இருக்குது. டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டே இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னே வந்துருச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு விக்னேஷ் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இருக்கேன். நான் டிஃபென்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. யூரோப்பியன் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் ஹவுசஸ் தட் ஓன்ட் இன்வெஸ்ட் இன் டிஃபென்ஸ். இஸ் இட் குட் ஃபார் த எக்கானமின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் குட். வென் த ஃபண்ட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் மோர் இன்டு டிஃபென்ஸ் வி ஆர் லூசிங் அவர் க்ரோத். இட்ஸ் நாட் அட் ஆல் குட். எஸ், இட்ஸ் அ சின் பிஸ்னஸ். எப்படி வந்து இன்றைக்கி ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் சின் சொல்கிறீங்களோ, டிஃபென்ஸ் இஸ் ஆல்சோ சின். இப்போ வி டூ அட்வைசரி ஃபார் நோன் கார்பரேட்ஸ். சில கார்பரேட்ஸ் டிஃபென்ஸ் இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அதை சப்சிடரிக்குள்ளே கொண்டு போயோ இல்லை ப்ரமோட்டர் கம்பெனியாவோ மாத்திரம் தான் நாங்கள் சொல்லுவோமே ஒழிஞ்சு டிஃபென்ஸில் இருந்தால் ஃபண்ட் ஹவுசஸ் வராது. யூரோப்பியன் ஃபண்டோ இல்லை ஒரு பெரிய ஃபண்ட் ஹவுசஸோ தே வில் நாட் கம். டிஃபென்ஸ் பிஸ்னஸ் இஸ் நாட் அட் ஆல் அ குட் பிஸ்னஸ். பணம் வந்தால் எப்படி வேணாலும் வரலானுங்கிறது இல்லை, இப்படி வரணுங்கிற ஒரு பாலிசியையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். தட்ஸ் வை ஐ ரைஸ் திஸ் டாபிக். ஐ டோன்ட் ஹேவ் எனி பர்சனல் வியூ அபவுட் டிஃபென்ஸ். What need to change? இந்தியாவோட ஏர்னிங்ஸ் வந்து கூடணும். ஏர்னிங்ஸ் கூடாமல் ஃபாரினர்ஸ் வரமாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வேறு போக்கடம் கிடையாது. அதனால நம்ம குண்டு ஜெட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃபாரினர்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஃபாரினர்ஸ்க்கு நம்ம நாடு இல்லாட்டினா வேறு நாடு. அவனுக்கு எங்கே வந்து யார் ஸ்வீட் வைக்கிறாங்களோ வந்து அந்த ஸ்வீட்டை நோக்கி போகும். அவ்வளோதான் விஷயம். தட் இஸ் வாட் ஹேப்பனிங். Our valuations are very very high. Our growth is muted. So if our companies, if they reward earnings, they will come back to us. Otherwise we cannot attract the foreign investments. அதுக்கப்புறம் push for reforms. கவர்மெண்டோட ரிஃபார்ம்ஸ், அதுவும் tax harassment. There is a major problem. Tax harassment. இப்போ ஜிஎஸ்டின்னு எடுத்துங்க, lot of problem is there. They are, நம்ம நினைக்கிறோம் நோட்டீஸ் வந்த மணியும் கார்பரேட்ஸ்க்கு. இன்னைக்கு எவ்வளவு கார்பரேட்ஸில் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி கொடு, 300 கோடி. ஒரு நியூஸ், இது வந்து ஒரு கேஸ். இட் வில் பி கீப் ஆன் ரன்னிங். ஸோ தட் இஷ்யூ இஸ் தேர். ஸ்டே காம்படிட்டிவ். இப்போ நீங்கள் சைனான்னு எடுத்தீங்கன்னா ஒரே கம்பெனி, தே மேனுஃபேக்சர் மொபைல், தே மேனுஃபேக்சர் த சீப்பஸ்ட் மொபைல் டு ஹையஸ்ட் மொபைல் வித் த டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். கொடுக்குற காசுக்கு
குவாலிட்டி, அவ்வளோதான் விஷயம். இட்ஸ் நாட் மீன் தட் இஸ் பேட் ஆர் இன்ஃபீரியர். ஸோ நம்ம வந்து காம்படிட்டிவாக அவனோட ஏபிசி எல்லா லெவல்லையும் கம்பீட் பண்ணால் தான் வி கேன் வித்ஸ்டாண்ட். அதர்வைஸ் we have to lose the market share. டேலண்ட், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து they talk about startups. What is happening in startup? I think முந்தா நாள் கூட ஒரு கொடிசியாவில் ஒரு இது நடந்தது, ஸ்டார்ட் அப் மீட். வாட் இஸ் ஸ்டார்ட் அப் மீட்? லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆர் தேர். இப்போ பசங்க பூரா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், எல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். படித்து முடித்து, அதாவது ஒன்றும் இல்லை, ஐ எம் வெரி சாரி, எனக்கு டிரைவர் அவரோட பையன் 6 வருஷமாக பிகாம் படிக்கிறான். எனக்கு தெரியல பிகாம் 6 வருஷமா, இதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் தான் பிகாம். ஐம் ரைட்? ஸோ அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னா அதை பூரா பசங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரு ஏஐயில் ஒரு 4 டாப்பிக்கை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அதில் பணம் போடுறவன் ஒன்றும் இல்லை. எங்கள் ஆஃபீஸ்க்கு கீழே ஒரு டாக்டர், நான் பேர் சொல்ல மாட்டேன், அந்த டாக்டர் இப்போ சென்னையில், கோயம்புத்தூர்லேயே கிடையாது, சென்னை போயிட்டாங்க. ஒரு டென்டிஸ்ட்டு, பையனேப்பன் ஐ வாண்ட் டு ரைஸ் ஃபண்ட்ஸ், எனக்கு ஒரு 40 கோடி இருந்தால் போகும் பையனேப்பன் அப்படின்னாங்க. ஏதோ கடையில் போய் கடலை முட்டை கேட்குற மாதிரி 40 கோடி வந்து கேட்டாங்க. சரி மேடம், நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் என் பேரில் தான் கம்பெனி வச்சுருக்கேன், என் பேரில் தான் நடத்துகிறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரொப்ரேட்டரி கம்பெனிக்கு யாரும் ஸ்டார்ட் அப் பணம் தர மாட்டான் மேடம் அப்படின்னு. என்ன ப்ராஜெக்ட், என்ன அப்ஜெக்டிவ், வாட் இஸ் அ ரிட்டர்ன் யூ ஆர் கோயிங் டு கிவ் அப்படின்னு கேட்டால், நான் பணம் வட்டி இல்லை எனக்கு அப்படின்னாங்க. அதாவது வட்டி திருப்பி கொடுக்க வேண்டாம், கேபிட்டலில் பணம் வருது, வட்டி இல்லாத கடன் தான் ஸ்டார்ட் அப்னு நினச்சிக்கிறாங்க. தட் இஸ் நாட் த கேஸ் ஹியர். See, when somebody is pumping in 1 crore or 2 crore in startup, he is stealing your knowledge. உங்களோட நாலேஜை, உங்கள் பிள்ளைங்களோட நாலேஜை திருடுறதுக்கு தான் பணம் கொடுக்குறான். இப்போ நான் வந்து ஃபியூ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு பீரியடில். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே திருட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பணம் இல்லாதவனுக்கு குட் ப்ராடக்டாக இருந்தால் போய் ஒரு ஸ்டேக் 36% எடுத்துக்கிறான். அவன் கண்ட்ரோல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவன் உள்ளே யாரையும் விட மாட்டான். இவன் மீண்டும் வர முடியாது, வெளியிலேயும் போக முடியாது. கடைசியாக அந்த கம்பெனியை அவன்கிட்ட வித்துட்டு வரணும். he will scale up to, he will sell it to some other big corporates and scale it up. This is what happening. மேடம், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி 1 or 2. ஐ கேன் few numbers are there. ஸோ ஸ்டார்ட் அப் அப்படின்னா இன்றைக்கி வந்து பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இன்றைக்கி 300 கோடி வாங்கினான், 2000 கோடி வாங்கினான், 18 வயசு பையன் 2000 கோடி வாங்கினான். ஸோ நம்ம ஆள் பூரா கரெக்டாக எதை படிக்கிறானோ இல்லையோ இதை படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான், வேலைக்கு போகாமல். ஸோ திஸ் இஸ் அ ராங் டூயிங். ஸோ வி ஆர் லூசிங் அவர் ப்ரொடக்டிவிட்டி தேர். கன்க்ளூஷன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி பிக் எக்கானமி, 4th largest. We have very big vision, we have a very big target, but we need to tune ourselves. இது வந்து உங்கள் கையிலையோ என் கையிலையோ இல்லை, அது வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ how they are going to spin the ball in coming days, that is the matter there. ஸோ இன்னும் ஒரு 20 வருஷம் ஆனாலும் இந்தியாவை யாரும் அழிக்க முடியாது. that I am very strong. We will grow over long term, there is no issues at all, but there is a problem in short term, there is a pain in short term. This one I want to say you all. So quick money cannot be made in coming days. So we have to keep for long term vision, we have to increase our vision. ஏன் அப்படின்னா கோல்டு ரீசெட் அப்படிங்கிறது $4300 to $5000 நடக்குதுன்னா கோல்டு அங்கேருந்தும் ஃபர்தராக ஏறும். அமெரிக்காவோட ப்ராப்ளம், அமெரிக்கா தப்பிக்கணும்னா கோல்டு ரீசெட் பண்ணாமல், அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை டிஃபைன் பண்ணாமல், ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணாமல், தட் கேனாட் ஹேப்பன். ஸோ அமெரிக்காவோட சர்வைவலுக்கு கோல்டு ரீசெட் ஆனிச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் ஃபர்தராக இட் வில் டேக் எ ரேலி. சில்வர் ப்ரைஸ், கோல்டு, ஒரு 2 விஷயம். சில்வர் வந்து இட் ஃபாலோஸ் கோல்டு ஆல்சோ பேரலாக. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் டிமாண்ட், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் கூடுது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட யூசேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிக்னலில் ஒரு 10 வெஹிக்கிள் நிற்குதுன்னா ஒரு 2 வெஹிக்கிள் ஈவி இருக்குது. ஸோ வெரி குட் சக்ஸஸ். பட் ஈவியும் வந்து இன்றைக்கி பேட்டரி இந்தியாவில் கிடையாது. நம்ம என்ன சொல்லி ஈவியை புஷ் பண்ணுறோம், பொல்யூஷன் இல்லை, இப்போ ஆயில் வாங்க வேண்டாங்கிறோம், பட் ஆயிலுக்கு பதிலாக பேட்டரியை வாங்குகிறோம், அவ்வளோதான் விஷயம். பட் இன்னொரு ப்ராப்ளம், இந்தியாவில் நம்ம குப்பையை குப்பை தொட்டியில் வீட்டில் வச்சுக்க மாட்டோம், ரோட்டில் போடுவோம். பேட்டரியை ரோட்டில் போட்டால்
அதோட ப்ராப்ளம் அதுக்கப்புறம் தான் பொல்யூஷன் என்ன வருதுன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் த வேஸ்ட் டிஸ்போசல் பாலிசி வி டோன்ட் ஹேவ், தட் ஒன்லி ஓவர் அ பீரியட் டைம் ஹேஸ் டு டிசைட். ஸோ we can allocate 20% of your funds to bullion market, gold and silver. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 146 கோடி. இன்றைக்கி வந்து டயபெட்டிக் ஹப்பே நம்ம தான். ஒரு 25 வயசு 35 வயசு பையங்கள்லாம் இன்றைக்கி ஸ்டார்டட் டேக்கிங் டயபெட்டிக் பில்ஸ். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் இந்தியாவில் வெரி புவர். ஆயில் கன்சம்ஷன் தான். மேடம் ரீசெட் நான் சொல்கிறேன், அது முடிச்சேன் சரியா. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஹாஸ்பிட்டலோட வேல்யூவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரௌண்ட் 40க்கு மேலே தான் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னமும் ஃபர்தராக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன், ரெவென்யூ பர் பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 ரூபா பர் டே இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல் இஸ் மேக்கிங். லைக் திஸ், யார்கிட்டலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யார்கிட்ட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பெட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ வி கேன் டிப்ளாய் அவர் ஃபண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் செக்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேருங்கிறது ஹாஸ்பிட்டல்ஸ் கம்ஸ் அண்டர் த ஒரு ஹெல்த் கேருக்குள்ள ஒரு சப்செட்னே சொல்லலாம். பட் நான் ஸ்பெசிஃபிக்காக ஹாஸ்பிட்டல்ஸ்னு தனியாக 20% கொடுத்துருக்கேன். ஹெல்த் கேரில் ஒரு 10%. ஸ்டில் நம்ம ஜென்ரிக் ட்ரக்ஸ் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு US அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். இன்றைக்கி வந்து நம்ம வேக்சின்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி குளோபலி வி ஆர் த லீடர்ஸ். வி ஆர் supplying 70% of the international demand. So 2-3 கம்பெனிஸ் இருக்குது. ஆல்ரெடி வேல்யூவேஷன்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த் கேரில் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் நம்ம வி கேன் டிப்ளாய் அவர் ஃபண்ட்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நான் எங்கே போய் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சர் பண்ண போனாலும் நான் பார்க்குறது ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸே இருக்காது, ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸே இருக்காது. ஆனால் எவ்ரி ஒன் இஸ் கன்சியூமிங் கிட்டத்தட்ட மாதம் 3000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு தே மிஸ்ட் இட். நீங்கள் எந்த கம்பெனியோட மாத்திரையை பார்க்குறீங்கன்னு பாருங்கள், திருப்பி பாருங்கள், அந்த கம்பெனி என்ன விலை விற்குதுன்னு பாருங்கள். ஸோ அதோட பேலன்ஸ் ஷீட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பார்க்க தெரியும். இட்ஸ் a very big topic if we get into that reading the balance sheet. So we can these are all the safe ways to deploy in this current scenario. Defense of course நான் என்னோட டிஸ்க்ளைமரை கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் இன்னைக்கு இருக்க ஒரு அன்சர்டன் பீரியடில் என்ன வேணாலும் நடக்கலாம். லாட் ஆஃப் ரூமர்ஸ். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் அது வரலாம் இது வரலாம். இப்போ இன்னைக்கு US is supporting Pakistan. ஸோ நிச்சயமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டு கெட் ரெடி அண்ட் ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் ஃபார் எனி அட்டாக்ஸ் ஆர் எனி திங். ஸோ அப்படிங்கிற திரும்பவும் டிஃபென்ஸ் ஒரு பிக்கப் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதே கிடையாது. இவ்வளோ வெஹிக்கிள் இருக்குது எல்லாம் இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டீல்ஸாக இருக்கட்டும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரீட்டைல் ரியல் எஸ்டேட் ஸ்பேஸ், தட் இஸ் ஆல்சோ டூயிங் குட். பட் இன் கேஸ் ஆஃப் எனி எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருந்தால் கூட கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி தேர். ஸோ அசட் அலோகேஷனில் பேங்கிங் அண்ட் NBFC அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இஸ் கம்மிங் டவுன். ஸோ ஒரு பீரியடில் வந்து பேட் டெட் ரைட் ஆஃப்ன்றது நிறைய நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து NPAs ஆர் வெரி லோ. ஸோ தட் ரைட் ஆஃப் இஸ் நாட் ஹேப்பனிங். ஒரு கன்சிஸ்டன்சி இந்த பாலிசி. ஸோ வி கேன் ஹாவ் 5% எக்ஸ்போஷர் இன் NBFC. கன்சியூமர் குட்ஸ் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சியூமர் குட்ஸ் சேல்ஸ் இப்போ இந்த GST ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஒரு பென்ட் அப் டிமாண்ட் இருக்குது. அந்த கம்பெனிஸும் இப்போ AC கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர்ஸும் பார்க்கலாம். FMCG ஆல்ரெடி வி கால் திஸ் அஸ் அ மார்க்கண்டேயன். இவ்வளவு பேரோட பாப்புலேஷனுக்கும் நம்மளோடதுக்கு சோப்பு சீப்பு கண்ணாடி இல்லாமல் வெளில வர முடியாது. ஸோ அவங்களோட ஸ்பெண்டிங்கும் கூடிக்கிட்டு தான் இருக்குது. நிச்சயமாக கேஷ் வந்து 25% வச்சுக்கணும். யாருமே அது செய்கிறதில்ல. கேஷ் வச்சுருந்தாலே நம்ம ஒய்ஃப் வந்து எங்கேயாவது கூட்டி போய் நகை வாங்கி கொடுத்துருவான்னு சொல்லி கேஷே வச்சுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ தைரியமாக அதை நகையாக கூட வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கேஷுங்கிறது அவங்களையும் எஜுகேட் பண்ணுங்கள். கேஷ் இஸ் ஆல்வேஸ் கிங். ஐ ஆல்வேஸ் சே தட் கேஷ் இஸ் கிங். 25% இன்னைக்கு இருக்க ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் 2 லட்ச ரூபா நீங்கள் கேஷ் கட்டாயமாக வச்சுக்கணும். ஸோ ஐ வாண்ட் டு கன்க்ளூட் மை ப்ரெசன்டேஷன். ஐ ஹோப் உங்களோட எதிர்பார்த்து வந்ததுக்கு ஐ ஹோப் ஐ வுட் ஹவ் அட்ரஸ்ட் யூ ஆல்.